ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் 7th லெசனில் எடுத்துக்காட்டு 7.15. ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா கவனிங்க. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஒரு கனசதுரத்துடைய பக்க அளவு 12 சென்டிமீட்டர் இருக்குது. அதை உருக்குறாங்க. உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் இருக்க ஒரு கனச்செவ்வகமாக உருவாக்குறாங்க. அதோடைய இந்த புதுசாக இருக்கிற இந்த கனசெவ்வகத்துடைய உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கனசதுரத்தை அப்படியே வச்சுருந்தாலும் அந்த கனசெவ்வகமாக உருக்குனாலும் அதோடைய கன அளவு சேமாக தான் இருக்கும். ஸோ கனசெவ்வகத்துடைய கன அளவு = கனசதுரத்தின் கன அளவு. கனசதுரத்துக்கு பக்கம் எவ்வளவு? A = 12 சென்டிமீட்டர். கனசெவ்வகத்துக்கு நீளம் 18, அகலம் 16, h என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிடணும். இப்போ எதெல்லாம் சேம்? கனசெவ்வகத்துடைய கன அளவும் கனசதுரத்துடைய கன அளவும் சேமாக இருக்கும். ஸோ கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? L/B/h. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா A³. ஸோ இதில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எல் இருக்கிற இடத்துல 18, பி இருக்கிற இடத்துல 16, ஹச் தெரியாது. ஸோ ஹச்சை அப்படியே வச்சுக்கிடுவோம். = A³, அதாவது 12³. ஸோ அதை தனித்தனியாக எழுதணும். 12 × 12 × 12. இப்போது ஹச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 18ஐயும் 16ஐயும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா வகுத்தல்ல போகும். ஸோ 12 × 12 × 12 இஸ் டிவைடட் பை 18 × 16. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 12 × 12 × 12 இஸ் டிவைடட் பை 18 × 16. இனி 2 16, 6 12, 9 18, 6 12, 3 9, 2 6, 1 3, 2 6, 4 8, 6 12, 2 4, 3 6, 1 2 கேன்சல் ஆகிரும். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த 3 2 தான் இருக்குது. ஸோ 3 × 2 = 6, 3 6. ஸோ h = 6 சென்டிமீட்டர். கனச்செவ்வகத்தின் உயரம் h = 6 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.